கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசித்திருந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் பிள்ளமலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் மனம் திரும்புமாறு அழைப்பு விடுக்கிறார். அல்லேலூயா. கிருபையுள்ள தேவனிடத்தில் திரும்புவதே உண்மையான மனம் திரும்புதல் என்று கர்த்தர் கூறுகிறார். இது நம்மை ஆழமான அனுதாபத்தோடும் உபவாசத்தோடும் அவரிடம் வர ஊக்குவிக்கிறது. அல்லேலூயா. இவ்வசனம் 3 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. ஆமென். முதலாவதாக, முழு இருதயத்தோடு திரும்புதல். உண்மையான மனமாற்றம் வெறும் சடங்காக அல்லாமல் உபவாசம், அழுகை மற்றும் புலம்பலோடு முழு இதயத்தோடும் கடவுளிடம் திரும்புமாறு கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அவசரம். இப்பொழுது என்ற சொல் தண்டனை வருவதற்கு முன்பே மனம் திரும்புவதற்கான அவசரத்தையும் வாய்ப்பையும் கொடுக்கிறது. இரண்டாவதாக, இதயத்தை கிழித்தல். வெளி வேஷமற்ற பக்தி. அக்கால இஸ்ரவேல்கள் துக்கத்தை வெளிப்படுத்த தங்கள் ஆடைகளை கிழிப்பது வழக்கம். ஆனால் வெளிப்படையான ஆடைகளை கிழிப்பதை விட உங்கள் இருதயங்களை கிழித்து வாருங்கள் என்று தேவன் கூறுகிறார். உள்ளான மாற்றம். இது வெறும் வெளிப்புற செயல்களை காட்டிலும் பாவங்களுக்காக உள்ளம் உடைந்து உண்மையான வருத்தத்தோடு வருவதையே தேவன் விரும்புகிறார் என்பதை காட்டுகிறது. மூன்றாவதாக, கடவுளின் பண்புகள். நாம் ஏன் அவரிடம் திரும்ப வேண்டும் என்பதற்கான காரணங்களாக அவருடைய 5 முக்கிய பண்புகளை இங்கே விளக்கப்பட்டுள்ளன. இரக்கம். முதலாவதாக இரக்கம். தகுதியற்றவர்களுக்கும் அவர் இரக்கம் காட்டுகிறார். இரண்டாவதாக, மன உருக்கம், கருணை. அவர் கிருபையும் அன்பும் நிறைந்தவர். மூன்றாவதாக, நீடிய சாந்தம். அவர் உடனடியாக கோபப்படாமல் பொறுமையாக இருப்பவர். நான்காவதாக, மிகுந்த கிருபை, அளவில்லாத அன்பை கொண்டவர். ஐந்தாவதாக, தீங்குக்கு மனஸ்தாபப்படுதல். மக்கள் மனம் திரும்பும் போது அவர்களுக்கு வரவிருந்த தண்டனை நீக்கி தீமையை மாற்றி அமைக்க அவர் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அநேக உலக பிரகாரமான காரியங்களில் பாவ வாழ்க்கையை சிக்கி தவிக்கும் போது தேவன் நமக்காக தன் மகனையே சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம் பாவங்கள் எல்லாம் சிலுவையில் தீர்த்த தேவனுக்கு நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பதே நாம் செய்யும் செயலாகும். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.